தங்கம் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறிடுச்சு. 70,000 நெருங்கிடுச்சு. ஒரு பவுன் 70,000 வந்துருச்சு. பயங்கரமாகிடுச்சு. உண்மை யார் வாங்க போகிறான்னு பார்த்தோம். நேற்று தான் அக்ஷய தீபம் முடிஞ்சுச்சு. 18,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. வேற யார்? நார்மல் பப்ளிக் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் தட் சென்டிமெண்ட்ஸ். ஸோ கோல்டு பொறுத்தவரைக்கும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து நம்ம சென்டிமெண்ட்ஸ் நிறையா பார்க்குறோம். அந்த வயசு பார்த்தீங்கன்னா தங்கம் நிறைய இருக்குது. 18,000 கோடி ஒரே நாளில் வந்து எல்லாம் மொத்தமாக ஆல் ஓவர் வேர்ல்டு வாங்கியிருக்காங்க நேற்று மட்டும். ஸோ இந்த மாதிரி கோல்டோட ப்ரைஸ் எவ்வளோ தான் ஏறாலும் மக்கள் அதை வாங்கிட்டு தான் இருக்காங்க. டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் சைட்லேயும் சரி, கண்ட்ரி சைட்லையும் டிமாண்ட் ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க. முன்னெல்லாம் ஒரு கண்ட்ரி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பணமாக கொடுத்தாங்கன்னா, இப்போலாம் கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி கோல்டன் பிஸ்கெட்ஸாக வாங்குறாங்க, கோல்டன் கம்ப்யூட்டர், கோல்டன் பார்ஸாக வாங்குறாங்க. ஸோ அது மூலிமா தான் தங்கத்தோட ப்ரைஸ் நிறைய ஏறி. ஸோ கோல்டுக்கான டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அடுத்த மட்டும் சில்வருக்கும் அதே அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. யூசேஜ் அதிகமாக இருக்குது. ப்ரொடக்ஷன் அதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு நிறையா நெசரி மெட்டல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. நெசரி வந்து எக்யூப்மெண்ட்ஸ் லைக் சோலார் மெட்டல்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சோலார் மெட்டல்ஸும் சரி நிறையா இன்னும் ஃபர்தர் ப்ரொடக்ஷன் தேவைப்படுற சில்வர் மெட்டல் நிறையா இருக்குது. ஸோ சில்வர் எப்படி ஆகும்போது எரிதாக இருக்குது. இங்கே சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்பேர்ட் லாஸ்ட் மந்த் இந்த மந்த் நிறையாவே ஏறிடுச்சு சில்வரும். ஸோ அதையும் டிமாண்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஃபாலோ சேனல். தேங்க்யூ.